ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பேசி உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. நேற்று முதல் நாளுங்கிறதுனால பேசினேன். இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ண போகிறேன்னு பாருங்கள். பாருங்கள், அது கொண்டக்கடலை தெரியுதா? கொண்டக்கடலை இதை வேக வச்சு இந்த வெங்காயம் பூண்டு நேற்று எடுத்து வச்ச பார்த்தீங்களா, தக்காளி அது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி சும்மா ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி நேற்று எடுத்து வச்ச புளி 2 நாள் சமையலுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை எல்லாத்தையும் வச்சு இதுக்கு இடையில என்னோட லூசி இருக்கார் இல்லையா, பூனை, அவருக்கு சிக்கன் பீஸ் அதை அடுப்பில் வைக்கணும். கத்திக்கிட்டே இருக்கார் வியா வியான்னு, அவருக்கு வைக்கணும். அடுத்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் கேப்பில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கொஞ்சம் சிப் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு சொல்கிறேன் இது கேப்பில். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிருவோம், சரியா? எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நான் அது கூடிய சீக்கிரம் இதை நம்ம கிளியராக நான் பண்ணுற மாதிரி ஒரு வழி பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இன்றைய சமையல் ஆரம்பிச்சாச்சு. அடுப்பத்தை வச்சாச்சு. இந்த கொண்டக்கடலையும் லேசாக சூடு பண்ணிடுவோம். நம்ம லூசிக்கும் அந்த சிக்கன் ஈரல் அது, அவர் அதை தான் சாப்பிடுவார். அதை சூடு பண்ணிடுவோம். அடுத்து எண்ணெய் எடுத்துடுவோம். எந்த எண்ணெய் வேணாலும், நான் கடலை எண்ணெய், இது கோல்டு வின்னர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய்லாம் இருக்கும். எது எனக்கு தோணுதோ அதை எடுத்து ஊற்றிடுவேன். இல்லை ஒன்றும் நம்ம இதில் தான் சமைக்கணும் அதில் தான் சமைக்கணும்லாம் ஒன்றும் நிர்ணயம் இல்லை. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு சின்ன குழம்பு. அதுக்கு இடையில கொஞ்சம் அந்த எண்ணெயிலே, தாளிக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம வத்தல் கொஞ்சம் வறுத்து வச்சுருவோம். எனக்கு வத்தல் பிடிக்கும், அதனால் வத்தலை கொஞ்சம் வறுத்து வச்சுட்டேன். சொன்னால் இது கூட வேண்டாம். இந்த வத்தல் பாருங்கள், வத்தல் ஊற்றினா எண்ணெய் நிறைய ஆகிடும். அவ்வளோ குழம்பு நம்ம வைக்கல, அதனால் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். பாருங்கள், இதில் ஊற்றி வச்சுட்டா வத்தல் வறுக்கும்போது வேறு எண்ணெய் சட்டியில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ குழம்பை மட்டும் தாளிச்சிக்கலாம். ஏதோ ஞாபகத்தில் ஊற்றிட்டேன். இப்போ குழம்புக்கு இது போதும். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடுவோம். இந்த கொண்டக்கடலையும் இது கூட காய் இருந்தால் கூட போடலாம். நம்ம அந்த கத்திரிக்காய், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எது இருந்தாலும் போடலாம். ஆனால் நான் எதுவும் இன்றைக்கி போடலை, ஏன்னா மட்டும்தான் சாப்பிட்ணும். அதனால் நான் எதுவுமே போடலை. அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காயட்டும். நான் அதுக்குள்ளே கரண்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கரண்டி எல்லாம் முக்கியம் இல்லையா. சாதம் வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதம் ரைஸ் குக்கரில் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ரைஸ் குக்கரில் வச்சுட்டு இருக்கு பாருங்கள். அதை வச்சாச்சு. நேற்று போல் இன்று நிறைய சமையல் தான் நமக்கு. அதையில் இப்போ நம்ம இந்த எண்ணெயை காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். அது காஞ்ச வெண்ணெய் போட்டால் தான் அது படப்படன்னு வெடிக்கும், இல்லைன்னா வெடிக்காது. 5 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். சமையல் பெண்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் பாருங்கள், இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் துளசி பொடி, தூதுவளை பொடி, 2 வெத்தலை, இது எல்லாமே இதில் இருக்குது. இதை நான் எனக்கு தலை குளித்தேன். அதனால் இப்போ அதை குடிச்சிட்டோம்னா இந்த கோல்டு எனக்கு கிளியர் ஆகலை. அதனால் இதை கொஞ்சம் சிப் பண்ணிக்கிட்டோம்னா சைடோட சைடு இந்த வேலையை பார்த்து நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் அந்த எசன்ஸ். அதுதான் வடிகட்டிட்டு இப்போ நம்ம இதில் வெந்தயம் போட்டுருவோம். வெந்தயம் போட்டாச்சு. நேற்றுக்கும் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், வெங்காயம் போடுறேன். சாம்பார் வெங்காயம் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. இன்றைக்கும் ஒரு பொருளை மிஸ் பண்ணிவிட்டேன். அது என்னன்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கறிவேப்பிலை வீட்டில் இல்லை, கடைக்கு போனால் தான் வாங்கிட்டு வரணும். நேற்று நான் யூஸ் பண்ணல. 2வது கறிவேப்பிலை தேடுவேன் நான். இப்போ கொத்தமல்லி எல்லாம் நான் தேட மாட்டேன். நான் கொத்தமல்லி இருந்தால் போடுவேன். எல்லாத்துக்கும் அதை நான் யூஸும் பண்ண மாட்டேன். நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இருக்க நான் பூண்டு போட்டுடலாம் பாருங்கள். பூண்டு அதை போட்டுட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் அது இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்க மாட்டேன். நான் எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. எங்கள் சின்ன அண்ணன், அந்த ஒய்ஃபு சமீபத்தில் தான் இறந்தாங்க. ஒரு கொத்தமல்லி தழை இல்லைன்னாலும், கருவேப்பிலை இல்லைன்னாலும் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு கடைக்கு ஓடுவாங்க. அது இல்லாமல் அவங்களால சமைக்கவே முடியாது. சமீபத்தில் இறந்துட்டாங்க அவங்க.
எங்கள் அண்ணி. ஆனால் வந்து அவங்க சமையல்லாம் காய்கறி சமையல்லாம் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்கள பீட் பண்ணிட்டு ஆள் இல்லை. மற்றபடி இந்த காய்கறி சமையல்லாம் எனக்கு அவ்வளோதான் வராது. எங்கள் அண்ணி சின்ன அண்ணி நல்லா பண்ணுவாங்க. அவங்க இப்போ தற்சமயம் கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அவங்க இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறேன். அவங்க இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் தேட மாட்டேன். இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் நான் தேட மாட்டேன். அவங்களோட சமையல் சிறப்புக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். நான் அதெல்லாம் தேட மாட்டேன். நல்ல காய்கறி சமையல் என் அண்ணி மாதிரி அவங்க ஒரு கீரை ஒன்று கடைவாங்க. அது என்னால் இன்னும் நான் இறந்தாலும் அதை மறக்க முடியாது. அந்தளவுக்கு செய்வாங்க. காய்கறி சமையல், சாம்பார், பொரியல், அரியல் எல்லாம் அவங்கள வச்சுட்டு என் நெல்லியை எடுத்துட்டு ஆள் கிடையாது. அதை நெஞ்ச நினைச்சு நான் சொல்லுவேன் அந்த விஷயத்த. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி வதக்க அது மாதிரி பொறுப்பெடுத்து சில விஷயங்களை இது இல்லாமல் சமைக்க முடியுமா? இப்போ கருவேப்பிலை கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? குழம்பு பண்ண முடியும். கொத்தமல்லி கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? நான் அந்த நினைப்பில் தான் இருந்தால் போடுவேன். இல்லைன்னா இது இருக்கிறத வச்சு நான் சமைக்க பழகும். ஆனால் எங்கள் அண்ணி அப்படி கிடையாது. அது இருந்தால் தான் அந்த சமையல் சிறப்புன்னு நினைப்பாங்க. நல்ல விஷயம் அது. ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. மற்றபடி இது பாருங்க கொண்டக்கல்ல வேகுது. இதில் எந்திரிச்சு முதல்ல இருந்தாலும் இது கொஞ்சம் நான் இது பண்ணுறேன். முதல்ல வெந்துருச்சு. இப்போ இது பண்ணுறேன். மற்றபடி நான் ரொம்ப பேசி அறுக்கிறதா நினைக்க வேணாம். நான் சமையலை பற்றிய விஷயத்தை தான் பேசுகிறேன். நல்லா தவறாக யாரும் நினைக்க வேண்டாம். மற்றபடி வந்து இங்கே ஆச்சு இந்த விஷயத்தை அந்த வெங்காயம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த புளி இருக்கு இல்லையா, புளி கொஞ்சம் தான் இது பண்ணணும். ஒருத்தருக்கு தானே அந்த சாப்பாடு. அதனால் கொஞ்சம் வந்து அதை கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி என்ன கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும். போயிட்டு ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம். நான் எப்போவுமே மிளகாத்தூள்லாம் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவேன். எல்லாம் போடுறது. கடுகு, வெந்தயம், இந்த சாம்பார் பொடி, அந்த பொடி, இந்த பொடிங்கிறாங்களா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் புளி போட்டோம். அதனால் அதுக்கு தகுந்த மிளகா பொடி போட்டால் போதும். கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். இது தேங்காய் கொஞ்சம் ஊற்றுவேன். அதனால் இது கொஞ்சம் ரொம்ப நம்ம காரக்குழம்பு, வத்தக்குழம்பு மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் அது ஒரு காரக்குழம்புலையும் சேர்த்து இல்லாமல் குருமாவிலையும் சேர்த்து இல்லாமல் வரும் அந்த குழம்பு. இப்போ இதை பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம உப்பை போட்டுருவோம். இது கொதித்த உடனே அந்த கொண்டக்கடலையை போட்டுனா கல் உப்பு தான் போடுவேன். உங்கள்கிட்ட நேற்றே சொன்னேன். எனக்கு ஒரு நிதானம் இருக்குது. அதை வச்சு போட்டுருவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன உப்பு வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொண்டக்கடலையை வெந்துருச்சுன்னா அதில் நம்ம போட்டுடலாம். இவர் மிஸ்டர் லூசியப்பருக்கு சிக்கன் சூடாகிடுச்சு. அவருக்கு அதை எடுத்து வைக்கணும். என் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காருங்க. பார்க்குறீங்களா நீங்கள்? பாருங்கள் அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். பார்த்தீங்களா லூசி? என்னம்மா பாருங்கள் உட்காந்துருக்காரு. அது இப்போ நான் அவருக்கு பிச்சு போடணும். கோவத்தில் உட்காந்துருக்காரு அவர். என்னடி இந்நேரம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்காரு. இந்நேரம் வரைக்கும் ஆகுது இன்னும் நீ வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்க. ஒரு அந்த இதை ஈரலை சாப்பாடு வைக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் மேலே கோவமாக உட்காந்துருக்காரு. அது இது குழம்பு கொதிக்கட்டும். இந்த கொண்டக்கடலையை அதை கொஞ்சம் நம்ம தண்ணியை வடிகட்டிடுவோம். தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கொண்டக்கடலையை அதில் போட்டுருவோம். நான் வடிகட்டிட்டு வரேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாறு குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தலைக்கு குடித்தோம் அந்த கோல்டு அது எல்லாம் சரியாக போயிடும். நான் இன்றைக்கி ஸ்பீக்கர் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி காதில் விழுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் அது ஒரு 2 நாள் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். இது என்ன உங்கள் பொஷனில் உங்களுக்கு பாருங்கள். கொண்டக்கடலை இதில் நான் போட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. கொண்டக்கடலை, வெங்காயம் பாருங்கள், பூண்டு, இதெல்லாம் இது நல்லா கொதித்து வரட்டும். சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். சாப்பாடு இதில் வேகுது. இப்போ பாருங்கள் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டேன். இதை நல்லா குழம்பு இறக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற்றி நம்ம அதை குழம்பை இறக்கிடலாம். ரொம்ப நேரம் இதில் ஒன்றும் வேலைகள் இருக்காது. சும்மா கொஞ்சம் நேரம் அந்த புளி வாடையும் மிளகாத்தூள் வாடையும் போகணும். அவ்வளோதான் இதில். மற்றபடி வந்து நம்ம வத்தல் வறுக்கலாம். வத்தல் வறுக்கிறதுக்கு கடாய் போடலாம்.
இதில் கடாய் போட்டுடலாம். இதை தூக்கி நம்ம அதை சின்னதில் வச்சுட்டு குழம்பு சமையல் ஒரு பெரிய கலைங்க. அந்த கவனத்தோடையும் கருத்தோடையும் கவனத்தோடையும் அன்போடையும் இதெல்லாம் விட முக்கியம். அன்பை கலந்து கொடுக்கணும். புளி கலக்கிறீங்களோ மிளகாத்தூள் கலக்கிறீங்களோ இல்லையா, கோவத்தில் தூக்கி அள்ளி போடுறதை விட அன்போடு சமையல் செய்து போட்டோம்னா அந்த சமையலுக்கு ஒரு தனி ருசியே உண்டு. எது இல்லைன்னாலும் அந்த ருசி உண்டு. உங்கள் பக்கம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இது பேர் என்ன, மிளகாத்தூள் அம்மியில் தான் இருப்பாங்க. நம்மளை மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தேட மாட்டாங்க. என்ன அப்படியே அம்மியில் அரைப்பாங்க, புளியை கரைப்பாங்க, அந்த மீனை வைப்பாங்க, இல்லை ஒரு சாம்பாரை வைப்பாங்க. ஒரு ருசி பாருங்க அந்த சாப்பாட்டுக்கு. அதில் மெயின் என்னென்னா, அந்த காலத்தில் ஆம்பளைங்க சாப்பிட்றாங்கன்னா பொம்பளைங்க பயப்படுவாங்க. அப்படியே ஏன்னா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ஒரு பயப்படுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அதனால் சாப்பாடுகளுக்கு ஒரு ருசி இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட தோணல் இது. மற்றபடி நல்லா சமைச்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஏன்னா தானேன்னு சமைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏதோ ஒன்று செய்யலைன்னா திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி ஒரு தாட்டில் இருப்பாங்க. அந்த தாட்டில் இருக்கிறதில்ல. இறங்க செய்யும்போது உடம்பு முடியலன்னா செய்ய மாட்டேன். செய்யணும்னு ஒன்று உட்காந்துட்டேன்னா அதை கவனமாக செய்வேன். பாருங்கள், இது சோத்து வத்தல். இது பாருங்கள், இது கடையில் தான் வாங்கினேன். நான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் கடையில் வாங்கியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த 5 வத்தல் அதிகம். இதை வறுத்து வச்சா போதும். நல்லா ருசியாக இருக்குங்க. இது எங்கள் பையன் தான் வாங்கிட்டு வந்தார். எந்த கடைன்னு தெரில. நான் நாளைக்கு சமையலில் போடும்போது உங்களுக்கு அது எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்கிறேன். நல்லா அருமையாக இருக்குங்க அந்த வத்தல். இந்த 4 வத்தல் இருந்தால் போதும், சாப்பாடை சாப்பிட்லாம். இப்போ இந்த குழம்பு கொதிச்சிருச்சு. நான் இதில் இந்த தேங்காயை கொஞ்சம் ஊற்றிடுறேன். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு நம்ம பெருஞ்சீரகம்ல அது கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு கொஞ்சம் தானே தேங்காய். இது ஒரு குருமா டைப்பில் இருக்கும். குருமா மாதிரியே இருக்கும், காரக்குழம்பு மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. இது ஒரு விதமான குழம்பு. வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த கொண்டக்கடலை தான் இல்லை, நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லையும் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதை காரக்குழம்புன்னு சொல்ல முடியாது, குருமான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்கும். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரியுது உங்களுக்கு? இதில் அப்படி இருக்குது. கொண்டக்கடலை, வெங்காயம், காய்கறி எது இருந்தாலும் கத்திரிக்காயெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டேன். என்கிட்ட இப்போ இல்லை, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா சும்மா பேருக்கு அது ஒன்று பாருங்கள். பூண்டெல்லாம் எப்படி பாருங்கள், பூண்டு இல்லை. இது ஒரு கொதிக்கட்டும், அவ்வளோதான். குழம்பு வேலை முடிச்சு போய் 5 நிமிஷம் தான் வேலை பெண்களுக்கு. அடுப்புக்கிட்ட நான் இந்த வத்தலை வறுத்துறேன். எண்ணெய் காஞ்சி போச்சு நல்லா. பாருங்கள், அந்த வத்தல் எப்படி வறுபடுதுன்னு பாருங்கள். நல்லா அப்படியே இது மாதிரி அப்படிங்களா, எப்படி இருந்துச்சுன்னு. இது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ருசி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அதனால் இது ஒன்று பாருங்கள், எவ்வளோ பெருசு வந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு வந்துச்சுன்னு. இது ஒரு 2 பீஸ் இருந்தாலே நமக்கு போதும். அந்த அளவுக்கு இது இதாக இருக்கும். 2 பீஸ் வறுத்துக்குவோம், அவ்வளோதான் போதும். அது பார்த்தீங்களா, சாப்பாடு சோத்து விட்டது உங்களுக்கு கிளியராக இருக்காது. இது ஃபோட்டோ வச்சுலாம் கிளியராக கிட்டக்க வச்சு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். வந்தவுடனே நான் உங்களுக்கு நல்லா இன்னும் க்ளோஸாக காமிச்சு உங்களுக்கு போடுறேன். சரியா? அவ்வளோதான், வத்தல் வறுத்தாச்சு. 3 பீஸ், இது ஒரு 2 பீஸ். பாருங்கள் எப்படி இருக்குங்க வத்தல், எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இது முடிஞ்சு போச்சு. இதை இறக்கி இந்த எண்ணெயை அப்படி ஆற வச்சுருவோம். இதை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த ஸ்டவ்வில் போட்டுருவோம். இது ஒரு தொல்லைங்க. இது ஒரு ஸ்டவ்வில் இது ஒரு தொல்லை. என்னன்னு கேட்டால், ஆஃப் பண்ணிட்டோம்னா உடனே பற்ற வச்சா அழகும். கொஞ்சம் டைம் எடுக்கணும். எடுத்தாக்கா அது நார்மலாகிடும். அதனால் இதில் வச்சுருவோம். இந்த குழம்பு சீக்கிரம் கொதிச்சிடும்.
பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டவ்வு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் இந்த டீ போடுறதுக்காகவே இந்த சின்ன இதை வாங்கியிருக்கேன். எத்தனோண்டு இருக்குது பாருங்கள். டீ போடலாம், கொஞ்சமாக கொதிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற சில குழம்புங்க அதில் கொதிக்கலாம். அதனால தான் மற்றபடி சமையல் அவ்வளோதான். வத்தல் எடுத்தாச்சு பாருங்கள், குழம்பு கொதிச்சாச்சு. குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கி அதில் போட்டுட்டு நான் என்ன உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன். இதில் வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த வத்தலை வந்து அது போல இருக்கே, ரொம்ப சின்னதாக இருக்குமே. இந்த டப்பாவில் போட்டு இல்லைன்னா நமத்து போயிடும் இந்த வத்தல். ஒரு முறமறுப்பாக இருக்காது. அதனால் இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இந்த வத்தலை சாப்பிடும்போது நல்லா பரப்பரன்னு இருக்கும். வத்தல் ஊற்றி வச்சாச்சு, குழம்பு முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் இன்றைக்கி இதுதான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். அதனால் சாதம் அதில் பாருங்கள் இந்த இதில் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி சமையல் முடிச்சிட்டேன். நான் நாளைக்கு என்ன சமையலுங்கிறது நாளைக்கு நம்ம சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.